ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 39 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த வெள்ளை இச்சுகோ ஜங்கட்சு கிட்ட என்ன இது போதுமா, இதுல இருந்து அவன் கண்டினியூ பண்ணி கொண்டு போய்க்குவானா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நீ பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி, நீ கிளம்பலான்னு சொல்லுவான். ஆக்சுவலா இந்த இடத்தோட கிங்கே இச்சுகோ தான். அவன் மட்டும் இந்த சண்டையில ஜெயிக்கலன்னா நிலைமை ரொம்பவும் மோசமாயிரும். சரி, நான் வந்த வேலையை முடிச்சிட்டேன், இனி நான் கிளம்புறேன். அவன் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கான் ஜங்கட்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கரைஞ்சு போயிடுவான். இவங்க எல்லாமே அவனோட நல்லதுக்கு தான் பண்றாங்க, ஆனா அவங்கிட்ட மட்டும் ஏதோ வில்லனுங்க மாதிரி நடந்துக்கிறது. இந்த வேர்ல்டுல மழை பெஞ்சா ஜங்கட்சுக்கு சுத்தமா பிடிக்காது. சப்போஸ் நம்ம பயலுக்கு ஏதாச்சும் மனசு சரியில்லை அப்படின்னா இங்க டக்குன்னு கிளவுடு ஃபார்ம் ஆகி மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். பயந்தா இந்த தனிமையான உலகத்துல மழையா வந்துகிட்டு இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு இச்சுகோக்கு என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா போது இச்சுகோ, நான் மழை பெய்ய விட மாட்டேன். என்னைய நம்பு, நீ தனியா ஒன்னும் சண்டை போடல, உன் கூட நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க எந்திரிச்ச இச்சுகோ பயங்கர பவர்ஃபுல்லா நின்றுட்டு இருப்பான். பாடியில இருந்து ஸ்பிரிச்சுவல் பவர் வேற லெவல்ல பிச்சுக்கிட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கும். ஜரக்கியெல்லாம் நடுங்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் கடைசியா பார்த்தப்போ நம்மளோட பல்ஸ் ஸ்டாப் ஆயிருச்சாமா. அப்படி இருக்கும்போது எப்படி இவன் இவ்வளவு பவரோட எந்திரிச்சான்னு ஒன்னும் புரியல. அது மட்டும் இல்லாம நெஞ்சில குத்தி இருந்தான்ல, அந்த ப்ளீடிங்குமே ஸ்டாப் ஆயிருச்சு. சரி, மறுபடியும் சண்டை தானே, ஜாலியா போடலான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே நம்ம பையன் வந்து அவன் கையில ஒரு வெட்டு ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். என்ன வெட்டிட்டான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அடுத்தடுத்து 4 அட்டாக் பண்ணுவான். கஷ்டப்பட்டு தடுப்பான். என்னாச்சு இவனுக்கு, என்னையவே தள்ளுறானேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள மறுபடியும் இந்த பக்கம் ஷோல்டர்ல ஒரு போடு. வெட்டுன வெட்டுல அந்த ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ண முடியாம கத்திய செவுத்துல குத்தி தேய்ச்சிக்கிட்டு வந்து நிப்பான். கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட் தான். அதுக்குள்ள ஜரக்கியோட பாடியை இந்த லெவல்ல பஞ்சர் பண்ணிட்டான். ஏன்னா நம்ம பயலுக்கு இப்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம் டைம் இல்ல. சட்டு புட்டுன்னு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பணும்னு உடனே அவன் சிரிச்சுட்டு, நான் இருக்கிற வரைக்கும் சீக்கிரமெல்லாம் முடியாது கண்ணா, இனிமே தான் ஃபன் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கத்துவான். அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் பயங்கரமா வெளியில வரும். பாஞ்சு நம்ம பயல அட்டாக் பண்ண வருவான். மூஞ்சிலேயே ஒரு வெட்டு. அந்த வெட்டை கூட கண்டுக்காம இச்சுகோ குத்த வருவான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகும்போது அவனுக்கும் மூஞ்சில லைட்டா ஒரு வெட்டி வந்துடும். மறுபடியும் வெறி பிடிச்சி எனக்கு பத்தல, வா சண்டைக்கு வா அப்படின்ட்டு கேப் போடாம அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாம எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங் ஆன சடனா, எனக்கு ஏகப்பட்ட கேள்வி கேட்கணும். சரி, இப்போதைக்கு அதெல்லாம் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு ஜாலியா சண்டை போட்டு ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். இச்சுகோக்கே என்ன பண்றதுன்னு புரியல. ஏன்னா என்னதான் வெட்டினாலும் அவன் அட்டங்கம் அடைகிறான். ஏன்டா அறிவு கட்டவனே, ஏன்டா உனக்கு சண்டை போறதுன்னா அவ்வளவு பிடிக்குமா, உனக்கு பயமா இல்ல, இவ்வளவு வெட்டி இருக்கேன், செத்துட்டீனா என்ன பண்ணுவேன், லூசு மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு சொன்னா இப்ப என்ன ஆச்சு, நீயும் ஸ்ட்ராங்கா இருக்க நானும் ஸ்ட்ராங்கா இருக்கேன், ஜாலியா சண்டை போட்டு வழியில சாக வேண்டியதானே, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு மென்டல் மாதிரி பேசிட்டு இருப்பான். அதே நேரம் அந்த மொட்டை இக்கக்கு இருக்கானே, அவன் அப்படியே தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இப்படி நம்ம தோத்து போயிட்டமேன்னு. அந்த டைம் இமச்சிக்கு அங்க வருவான். அவன் மண்டைய பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிப்பான். உன் மண்டைக்கு என்னடா ஆச்சு, புது ஹேர் ஸ்டைலான்னு. அட வேற ஒண்ணும் இல்ல, இவன் காஞ்சுவை வரட்டிட்டு போனவன் தானே, அவன் தான் ட்ரிக்ஸ் பண்ணி ஏமாத்தி பாம் அவன் தலையில போட்டு வெடிக்க விட்டானே, அதனால அவனோட ஹேர் ஸ்டைல் இப்படி ஆயிருச்சு. சோ சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. சிரிக்காரன் மொட்டை மூதேவி, நான் இதை கவுத்திக்குவேன்னு சொல்லி விக்க தலையில மாட்டிக்குவான். அதுக்கப்புறம் அவங்க கேப்டனோட ஸ்பிரிச்சுவல் பிரஷர் அப்படியே ஃபீல் பண்ணுவானுங்க. ஆப்பனன்ட்டும் பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் தான், வேற லெவல்ல சண்டை போயிட்டு இருக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா இக்ககுக்கு என்ன புரியலன்னா, இவன் கூட அவன் சண்டை போடும்போது இவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல, ஆனா இப்ப அவன் டோட்டலாவே வேற ஒரு ஆளா இருக்கான். கேப்டனால அவன் கூட சண்டை போட முடியுமா, இல்ல தோத்துருவாரா, இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நம்ம கேப்டனை தோக்கடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இங்க பேசிட்டு இருப்பானுங்க. ஆனா அங்க இச்சுகோ அவனை போட்டு வெட்டுன்னு வெட்டி தள்ளிட்டு இருப்பான். இவ்வளவு வெட்டுனா வழியில கத்தணும் கதறணும். ஆனா அவன் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். என்னன்னா இந்த ஃபைட் இப்ப ஃபேரா இல்லையா, அதனால நான் என்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். நான் தான் இதை பத்தி ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் ஒத்த சைடு மாட்டியிருந்தானே ஐபேட்ச், அதை கழட்டுவான். கோக்கா மக்கா பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பிரஷர் அவன் பாடியில இருந்து ரிலீஸ் ஆகும். அந்த டைம் அந்த யாச்சூரு குட்டி பொண்ணு இருக்கால, அவகிட்ட மெசேஜ் சொல்றதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான். அப்புறம் பேசுறேன்பா, அப்போ அவன் விடாம இல்ல இது ரொம்ப சீக்ரெட் மெசேஜ், ஹெட் கேப்டன் யமமோட்டோவும் ஸ்குவாட் என்னோட கேப்டன் ஹிட்சுகோயாவும் சைன் பண்ணியிருக்காங்க, இந்த மெசேஜை நீங்க பார்த்தே ஆகணும்பா. அவன் அப்போ அதை பத்தி கவலைப்படாம சரி அப்புறம் பாக்குறேன்பா. அவன் அப்பவும் கேப் விடாம, லிeutenant ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, எனக்கு இந்த மெசேஜை இமீடியட்டா எல்லாத்துக்கும் டெலிவர் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்குது, சீக்கிரம் பாருங்கன்னு ஒண்ணு. அவளுக்கு செம கடுப்பாயிரும். அப்படியே டென்ஷன் ஆகி திரும்பும்போது அவளோட பவர் அப்படியே பயங்கரமா வெளியில வரும். அங்க கென்னி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் நான் இப்படி அவன் சந்தோஷமா இருந்து பார்த்ததே இல்ல, அத சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இனிய தொல்லை பண்ணாத பொல்லந்துருவேன்பா. இங்க கென்பச்சியோட பவரை பார்த்துட்டு இச்சுகோலாம் மிரண்டுட்டான். ஏன்னா ஐ பேட்ச் போட்டிருந்த வரைக்கும் அவனோட பவர் அந்த அளவுக்கு இல்ல.
அதை கலட்டின உடனே ஏகப்பட்ட பவர். ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படா வண்டி ஸ்டார்ட் ஆகும்? சரி என்னமோ ஒண்ணு புதுசா ட்ரிக்கெல்லாம் பண்றானுங்க. என்னத்தை தாண்டா அப்படி வலது கண்ணில் வச்சிருந்த அப்படின்ட்டு கேட்டா அப்புறம் தான் மேட்ரை சொல்லுவான். ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் தான் அந்த ஐ பேட்சை இவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐ பேட்ச் சாதாரண துணி இல்ல, அது ஒரு மான்ஸ்டர். அது அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால அவன் பவர் வந்து ஒரு கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இப்போ அதை புடிங்கிட்டா மொத்த பவரும் வெளியில வந்துருச்சு. டெமோ பாக்குறியான்னு சொல்லிட்டு கத்திய ஜஸ்ட் இப்படி ஒரு சைடு ஸ்விங் தான் பண்ணுவான். சைடுல இருக்க பெரிய பில்டிங்கே ரெண்டா வெட்டுப்பட்டு அப்படியே உடஞ்சு கீழே விழும். இதை பார்த்து கண்டிப்பா இச்சிகோ பயந்து இருக்கணும். ஆனாலும் கொஞ்சம் தைரியத்தோட தான் நிப்பான். உடனே ஜங்கட்சு, நான் பேசுறது உனக்கு கேக்குதா இச்சிகோ? அவன் கத்தியோட அழுகிற சவுண்ட் உனக்கு கேக்குதாம்பா. அப்படியே காட்டுவாங்க. அவன் கத்தி கதற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த சத்தம் அவனுக்கு கேட்கல. ஒரு பெரிய சண்டைன்னு வரும்போது ஸ்வாடும் சரி அதை யூஸ் பண்றவனும் சரி ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருக்கணும். அதை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா தோத்துருவாங்க. இப்ப அவன் நிலைமை அப்படித்தான் இருக்குது. இச்சிகோ, நீ என்னைய நம்புறியான உடனே அவன் அதுல என்ன சந்தேகம்னு சொல்லிட்டு அவனோட மொத்த ஸ்ட்ரென்த்தையுமே ஜங்கட்சுக்கு கொடுப்பான். அதே மாதிரி ஜங்கட்சு அதோட பவரை இவனுக்கு கொடுக்கும். சோ இப்படி நம்ம பயிலும் அவன் அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் பவரை வெளியில காட்டுவான். பரவாயில்லையே, உன்னோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னு உடனே ஆமாடா என் ஸ்வாட நான் நம்புறேன், என் பவரை அதுக்கு கொடுத்துருக்கேன், அதோட பவர் எனக்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி சண்டையை மட்டும் பிடிச்சவங்கிட்ட நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன். ஏன்னா நான் லட்சியத்துக்காக வந்தவன். அப்படிங்கும்போது அவன் என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, உன்னோட பவரை ஸ்வாடுக்கு கொடுத்தீங்கன்னா அது வேஸ்ட் லூசுத்தனம்பான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஸ்வாடுங்கிறது ஒரு டூல் மட்டும்தான். அவங்க ஸ்ட்ரென்த் மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் ஸ்வாடை நம்பி சண்டைக்கு இறங்குவானுங்க. அதனால லூசுத்தனமா பேசிட்டு இருக்காதுன்னு அவன் ஒரு சைடு அட்டாக் பண்ண வருவான். இங்க ஜங்கட்சு நம்மளோட ப்ளீடிங்க முடிஞ்ச அளவுக்கு தடுத்து இருக்கும். சோ அதனால இதுக்கப்புறம் வெட்டு வாங்காத, அவனை ஒரே அடியில காலி பண்ணிருன்னு ரெண்டு பேரும் வெறித்தனமா வந்து அடிச்சுக்குவானுங்க. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஆகி சுத்தி இருந்த பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழும். அந்த குட்டி பொண்ணெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவா. எப்படியே நம்ம பையன் பொழந்திருப்பான்னு பார்த்தா எஸ், அவன் ஷோல்டர்ல ஒரு வெட்டிட்டான். ஆனாலும் அவன் கத்திய வச்சு சொருகிட்டான். எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இச்சுக்கோ பொத்துன்னு கீழே விழுந்துருவான். அப்படியே பேனு கிடப்பான், ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கும். சரக்கி மட்டும் கல்லு மாதிரி நின்றுட்டு இருப்பான். அப்படின்னா ரூக்கியாக்கு சங்குதானா? சரி, இனி இதுக்கப்புறம் நம்ம பயலுக ரூக்கியாவை காப்பாத்துறாங்களா இல்ல அவளுக்கு பக்கத்து ஜெயிலேயே ரூமை புக் பண்ணி செட்டில் ஆக போறானுங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.